என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியில் தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்த 18வது மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று அறிவித்தது. வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல். இந்தியா முழுவதும் 7 கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது. அதில் முதல் கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கிறது. அதன் முடிவுகள் அறிவிக்கப்படுவது அனைத்து மாநிலங்களிலும் 7 கட்ட தேர்தல்கள் முடிந்த பிறகு அனைத்து மாநிலங்களிலும் நடத்தப்பட்ட தேர்தல்களின் வாக்குகள் மாதம் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இப்பொழுது தமிழ்நாட்டில் அதிமுக, பாமக, தேமுதிக இந்த கட்சிகளுக்கான கூட்டணி வேகம் பிடித்திருக்கிறது. இத்தனை நாட்களாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுகவும் விசிகவும் சேர்ந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியையும் தேமுதிகவையும் அதிமுகவையும் டேமேஜ் செய்யற வேலையை கையில் எடுத்தாங்க. ஒரு வாரமா பாஜக தான் தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய கூட்டணியை கட்டமைக்க போகிறது, பாஜகவுடன் தான் பாமகவும் தேமுதிகவும் கூட்டணி அமைக்கப் போகிறது என்றெல்லாம் இந்த திமுகவும் விசிகவும் சேர்ந்து அவர்கள் சமூக வலைதளங்களில் செய்யாத சேஷ்டைகளே இல்லை. இந்த எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக அத்தனையும் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த ஒரு வாரமாக. இப்பொழுது நேற்று தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடனான கூட்டணியை உறுதி செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாளையோ அல்லது புதன்கிழமையோ பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக இந்த 2 இயக்கங்களுக்குமான கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று தேமுதிகவுடன் இன்று அல்லது நாளை இந்த 2 தினங்களில் தேமுதிகவுடனான கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று சொல்லப்படுகிறது. இனி எது எப்படி இருந்தாலும் தேர்தல் தேதி அறிவித்தாகிவிட்டது. ஆகையால வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான குறுகிய காலத்தையே தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பதால இந்த கூட்டணி என்பது ஓரிரு நாட்களிலேயே முடிவுக்கு வரும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று அல்லது நாளைக்குள்ளாக அதிமுக, பாமக, தேமுதிகவின் கூட்டணி ஒரு முடிவுக்கு வரும் என்று அதிமுகவின் வட்டாரமும் பாமகவில் உள்ளவர்களும் பேசியிருக்கிறார்கள். என்ன நடக்க போகிறது இந்த 2 நாட்களில் என்று நாம் ஆவலோடு காத்திருக்கிறோம். அதே வேளையில பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியுடன் தான் கூட்டணி வைக்கப் போகிறது என்று தமிழ்நாட்டில் விசிகவும் திமுகவும் பெரும் வதந்திகளை பாமகவின் மீது பரப்பிக் கொண்டிருந்தது. அதை நாம் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பார்த்து கொண்டிருந்தோம். ஏன்னா பாமகவின் தொண்டர்களை வலிமை இழக்க செய்ய வேண்டும், பாமகவின் தொண்டர்கள் ஒரு விரக்திக்குள்ளாக வேண்டும். அதற்காக விசிகாவும் திமுகவும் இந்த வேலையை செஞ்சிருந்தாங்க. இவங்க ஏற்கனவே 2019 இதே வேலையை செஞ்சாங்க. இது சோசியல் மீடியா அவர்களுக்கு ஒரு சாதகமாக இப்போ பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னாக்கா, 400 கோடி ரூபாயை கொடுத்து 2021 பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டில் செய்த வேலை. திமுகவினுடைய அந்த ஐடி விங் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்குது. இப்படிப்பட்ட எதிர்க்கட்சிகள் மீது அவதூறுகளை பரப்புகின்ற வேலையை, அவதூறுகளை அள்ளி வீசுகின்ற வேலையை இந்த இயக்கங்கள் செய்து கொண்டிருக்கிறது. எந்த இயக்கங்கள் எத்தனை அவதூறுகளை அள்ளி தெளித்தால் என்ன, பாமகவின் தொண்டர்களுக்கு இதுவெல்லாம் புதிதா? இது போன்று எத்தனையோ தடங்களை அவர்கள் கடந்து வந்தவர்கள் இல்லையா? ஆகையால இதுவெல்லாம் காற்றில் பறந்து போகும். நம்ம கூட்டணிக்குள்ள வருவோம். 2019 அதிமுக பாமகவுக்கு உள்ள இருக்கின்ற இந்த கூட்டணி உடன்படிக்கையில சில முக்கியமான தகவல்கள் சொல்லப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, பாமகவும் அதிமுகவும் ஏற்கனவே சில முறை அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்ததாகவும், சி.வி. சண்முகம் 2-3 முறை தைலாபுரம் தோட்டம் சென்று திரும்பியதை நாம் பார்த்தோம் இல்லையா? அந்த நேரங்களில் சில கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அதில் டாக்டர் ஐயா அவர்கள் 10+1 கேட்டதாக சொல்லப்படுகிறது. கூட்டணியில் இந்த முறை எங்களுக்கு டபுள் டிஜிட்டலில் தான் இடம் வேணும் அப்படின்னு அழுத்தம் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. மருத்துவர் ஐயா அவர்கள் ஒருவேளை 10 இடங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னா நாங்கள் கேட்கின்ற அந்த தொகுதிகளை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் கொடுக்கின்ற சில தொகுதிகளுக்கும் நாங்கள் கட்டுப்படணும் அப்படின்னா எங்களுக்கு கட்டாயம் 10 இடங்கள் வேண்டும், அதில் +1 வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்ததாகவும், அதனால தான் இந்த கூட்டணி இத்தனை நாட்கள் தள்ளி போனதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று பல முறை சி.வி. சண்முகத்திடம் முயன்றிருக்கிறார். சி.வி. சண்முகம் அவர்கள் அதற்காகத்தான் தொடர்ந்து அவர்கள் தைலாபுரம் சென்று திரும்பி இருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் இருந்த ஒரு இடைவெளி என்ன அப்படின்னா,
அந்த தொகுதிகளை கொடுக்க மறுத்தால் எங்களுக்கு இடங்கள் அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா கேட்டிருக்கிறார். இப்படி பல இழுபறிகள் அந்த கூட்டணியில நீடித்துக் கொண்டே இருக்கும்போதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணி வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதிமுகவுக்குமான இந்த கூட்டணி வந்துட்டு தொடர்ந்து இழுபறியிலேயே இருந்திருக்கிறது. இதை சரியாக பயன்படுத்தி கொண்ட திமுகவும் விசிகாவும் சமூக வலைதளத்தில் ஒரு பெரும் புரட்சியவே செஞ்சிட்டாங்க இந்த 4 நாள்ல. அந்த புரட்சிகள் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இந்த அலைபேசி அழைப்பு, அந்த அலைபேசியில் பேசினவங்க பாமக தொண்டர் இல்ல, விசிகாவினுடைய தொண்டர்கள். விசிகாவினுடைய தொண்டர்கள் நன்றாக நடித்திருந்தார்கள் அந்த அலைபேசியில். அவர்கள் எல்லாம் வந்துட்டு ஆஸ்கார் அவார்டுக்கு அனுப்பிவிடலாம். தேமுதிகவும் அதிமுகவுடனான கூட்டணியில ஏன் இழுபறி இருக்கிறது அப்படின்னா, தேமுதிக என்ன யோசிக்குதுன்னா, பாமகவுக்கு இடம் அதிகமாக கொடுத்துருவாங்களோ, ஒருவேளை பாமகவுக்கு அதிகமாக கொடுத்துட்டு நமக்கு கம்மியாக கொடுத்துருவாங்களோ, இன்றோ அல்லது நாளையோ தேமுதிகவுடனான கூட்டணி உறுதி செய்யப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒருவேளை தேமுதிகவிற்கு 3 இடங்கள் என்று அதிமுக தரப்புல சொல்றாங்க. 3 இடங்கள் தேமுதிக ஒப்புக்கொள்ளுமா அப்படின்றது கேள்விக்குறிதான். ஏனென்றால் அவர்கள் 4+1 கேட்டுட்டு இருக்கிறதாக தகவல். 4+1 அப்படின்றவங்க திடீர்னு 3 அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒருவேளை பிளஸ் இல்லாம 4 இடங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. ஒருவேளை 4 இடங்களை தேமுதிகவிற்கு கொடுத்தாலும், பாட்டாளி மக்கள் கட்சி 10 இடங்களை பெற்றாலும் 4, 10, 14 இடங்கள் போய்விட்டால் 25 இடங்கள்ல அவர்களுடன் இருக்கின்ற இதர கட்சிகளை அனைத்தையும் சேர்த்து 25 இடங்களில் இரட்டை இலை சின்னத்தில் அதிமுக நிற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த கூட்டணி என்பது இன்னும் 2-3 நாட்கள்ல முடிவுக்கு வந்துடும். தமிழ்நாட்டில் விசிகாவும் திமுகவும் இப்பவே இவ்வளவு பெரிய முள்ளமாரி வேலைகள் எல்லாம் சமூக வலைதளத்தில் செய்துட்டு இருக்காங்கன்னா இன்னும் தேர்தல் வருவதற்கு 1 மாதம் இருக்கிறது. இந்த 1 மாதத்தில் இவர்கள் என்னவெல்லாம் அநியாயங்களை செய்ய போகிறார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இவங்க ஏற்கனவே வந்துட்டு 2019 இப்படிப்பட்ட பெரும் அநியாயங்களை பாமகவிற்கு எதிராக கட்டமைத்தவர்கள். இப்பொழுதும் அந்த வேலையை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் பாமக ஒன்றும் திமுகவிற்கும் விசிகாவிற்கும் சளைத்ததல்ல. ஆகையால உங்களால என்னதான் பண்ண முடியுமோ பண்ணுங்க, அதையும் பார்க்கலாம். என்னதான் நீங்க பண்ணாலும் நீங்க வந்துட்டு மக்களுக்கு எதிரான அரசியல் கட்சியா மாறிட்டீங்க. மக்கள் விரோத அரசியல் கட்சியா திமுகவும் விசிகாவும் மாறிச்சு தமிழ்நாட்டில். இந்த முறை நீங்க சில தொகுதிகளில் போயிட்டு ஓட்டு கூட கேட்க முடியாது. அந்த அளவிற்கு விசிகாவிற்கும் திமுகவிற்கும் மக்கள் எதிர்ப்பு இருக்கிறது. ஆகையால கள நிலவரத்தை வைத்து பார்க்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எல்லா இடங்களிலும் சிறப்பான வரவேற்புகள் இருக்கிறது. அதே போல வன்னியர்களின் உரிமையை பறித்த திமுகவிற்கு ஒரே ஒரு வன்னியம் கூட இந்த தேர்தலில் வாக்கு போட மாட்டான். அதனால ஒட்டுமொத்த வன்னியர்களுடைய வாக்கம் இனி திமுக வாங்கவே முடியாது. அப்படி ஒரு சூழல் இருப்பதால இனி 2024 பாராளுமன்றமாக இருந்தாலும் 2026 சட்டமன்றமாக இருந்தாலும் இனி இப்பொழுது மக்கள் நலன் சார்ந்து தமிழ்நாட்டில் இயங்குகின்ற ஒரே அரசியல் கட்சி பாமக மட்டும்தான். இதை மக்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள். ஆகையால பாமக எத்தனை இடங்களில் போட்டியிட்டாலும் அத்தனை இடங்களிலும் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி வாகை சூடுவார்கள். அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் மக்களுக்கான குரலை பாராளுமன்றத்தில் எழுப்புவார்கள். அதற்காக மக்கள் தயாராகி இருக்கிறார்கள். இதில் திமுக கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை பாமகவிடம் சந்திக்க போகிறது. பாமக யாருடன் கூட்டணி, பாமக யாருடன் கூட்டணி என்று தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த ஊடகவியலாளர்கள், தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த நம்முடைய அன்பு உறவுகள் அனைவருக்கும் கண்டிப்பாக இன்னும் ஓரிரு நாட்களில் அதற்கான இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டுவிடும். அதற்காகத்தான் அரசியல் கட்சியின் தலைவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளை துரிதமாக துவங்கி இருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது 2024 பாராளுமன்ற தேர்தல்? மக்களின் உரிமையும் அவர்களுக்கான சுயமரியாதை வாழ்க்கையுமே நம் இலக்கு. அதற்கு தேர்தல் களத்தில் வெற்றி என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை மக்கள் யாருக்கு கொடுக்க போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.